சாந்தி. அவ்யக்த சமிகை 23 பிப்ரவரி 2024. பாபாவினுடைய இனிமையான மகா வாக்கியங்கள், பொன்மொழிகள். आपका मनसा संकल्प और वाणी अर्थात बोल और संबंध संपर्क सदा मीठा मधुरता संपन्न अर्थात महान हो. புரிய வைக்கிறாரு, குழந்தைகளே, உங்களுடைய மனதின் எண்ணங்கள் மற்றும் பேச்சு, அதாவது சம்பந்தம் தொடர்பில் சதா நீங்கள் இனிமைத்தன்மையை கொண்டு வாருங்கள். அந்த இனிமைத்தன்மைதான் உங்களை மகானாக வெளிப்படுத்தும். क्योंकि वर्तमान समय लोग प्रैक्टिकल लाइफ देखने चाहते हैं. ஏனென்றால் இன்றைய காலம் அப்படிப்பட்டதாக இருக்கிறது. மனிதர்கள் நீங்கள் என்ன சொல்கிறீர்களோ அதை உங்களுடைய வாழ்க்கையில் நடைமுறை ரூபத்தில் பார்க்க விரும்புகிறார்கள். இல்லையா? நம்ம சொல்றோம் நம்ம ஸ்வீட்டா இருக்கணும், நம்மளே கசப்பா இருந்தோம்னா நம்ம சொல்றது அவங்களுக்கு டச் ஆகிறது இல்லை. மனசுல நினைப்பாங்க, இல்லையா, இவங்களே எப்படி இல்லை, ஆனா இவங்க என்னமோ பெரியசா லெக்சர் கொடுக்குறாங்க சொல்றாங்க அப்படின்னு. எனவே அவங்க பார்க்க விரும்புறாங்க. वाणी की सेवा से प्रभावित हो नजदीक तो आते हैं, लेकिन சோ நீங்க யாருக்கா ஞானம் கொடுத்தீங்கன்னா அவங்க ரொம்ப நல்லா இருக்கு, பிடிச்சிருக்குன்னு உங்க அருகாமையில வருவாங்க. பக்கத்துல வந்த அப்புறம் உங்க நேச்சரே அப்படி இல்லைன்னு அவங்க பார்த்தாங்கன்னா என்ன ஆயிடுவாங்களாம், தூர விலகி போயிடுவாங்க. எனவே மாமா சொல்றாரு, லேக்கின் प्रैक्टिकल मधुरता, महानता, श्रेष्ठ भावना, चलन और चेहरे को देख. ஆனால் பிராக்டிக்கலாக உங்களுடைய வாழ்க்கையில், உங்களுடைய பேச்சுல, உங்களுடைய நடத்தையில அவங்க அந்த பணிவுத்தன்மையை பார்க்கணும், அந்த ஸ்வீட்னஸ பார்க்கணும், அந்த மகான் தன்மையை பார்க்கணும், அந்த அன்பை பார்க்கணும். உங்களுடைய முகம் மற்றும் நடத்தையில் இவை அனைத்தையும் பார்த்தார்கள் என்றால் ஸ்வயம்பி பரிவர்த்தன் கேலியே பிரேரணா லேங்கே. அப்ப அவங்களுக்கு ஃபீல் ஆகுதான், நான் கூட இப்படி இருந்தா எவ்வளவு நல்லா இருக்கும், என் லைஃப்ல நான் எப்படி எப்படியோ இருந்ததுனாலதான் இவ்வளோ என் லைஃப் துக்கமானதாயிடுச்சு, சம்பந்தங்கள்ல இவ்வளவு கசப்பு தன்மை, யாரோடவோ என்னால நல்லா இருக்க முடியல, ஆனா இவங்க எவ்வளவு நல்லா இருக்காங்க, இந்த மாதிரி நம்ம இருக்கலாமேன்னு அவங்களுக்கு எப்ப ஃபீல் ஆகுதா, நீங்க அப்படி நடந்து காட்டினீங்கன்னா. समय प्रमाण आप सबको चेहरे और चलन से सेवा करनी पड़ेगी. எனவே பாபா சொல்றாரு, குழந்தைகளே, இந்த நேரம் அப்படிப்பட்டதாக இருக்கிறது. நீங்கள் உங்களுடைய முகம் மற்றும் நடத்தையின் மூலம் பிறருக்கு பிரேரணையை கொடுக்க வேண்டும். அப்ப பாபா சொல்றாரு, உங்களை பார்த்து அவங்களுக்கு ஒரு ஊக்கம், உற்சாகம் வர வேண்டும், அவர்களுக்கு ஒரு தூண்டுதல் வர வேண்டும். நான் இப்படி இருக்கணும். ஏன்னா அவங்க பிராக்டிக்கலா பாக்குறாங்க, நீங்க அப்படி ஸ்வீட்டா இருக்கிறதுனால அது அவங்களுக்கு எவ்வளவு பிடிச்சிருக்கு, அவங்களுக்கு எவ்வளவு இதமா இருக்கு, அவங்களுக்கு உங்க பக்கத்துல வரணும் போல ஆசையா இருக்கு, இல்லையா? அப்போ நானும் இப்படி இருந்தா எல்லாரும் என் கூட இப்படி இருப்பாங்களே, என்னுடைய லைஃப் எவ்வளவு ஹாப்பியா இருக்கும், நானும் எவ்வளவு சந்தோஷமா இருக்கலாம், இவங்க எவ்வளவு நல்லா இருக்காங்க. அந்த அளவிற்கு உங்கள் மூலமாக அவர்களுக்கு ஒரு பிரேரணை கிடைக்கக்கூடிய விதமாக நம்முடைய நடத்தையை நாம் மாற்றிக்கொள்ள வேண்டும். நல்லது. ஓம் சாந்தி.